7 நாளா இதை சேர்த்து பாக்குறேன், சேர்க்கவே முடியல. சோறு தண்ணி இல்லாம கூட சேர்த்து பாக்குறது சேர்க்க முடியல. இத கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில மாட்டினா கழுத்தா மட்டும் ஓங்கி ஓங்கி மிதிப்பேன். என்ன பண்ணிக்கிறா? அதையாண்டா கேக்குறேன். என் பேரன் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான்டா. இத ஒருக்கா நான் சேர்த்து பாக்குறேன், சேர்க்கவே முடியல. ஏக்கா என்னக்கா நீ வேலை வெட்டி இல்லாம அதை பண்ணிக்கிற? அது சேர்க்கணுமா? அவ்வளவுதானா? நீ சேர்த்துடுவியா? அத்த யார் சேர்த்துன்னு உட்காந்து இருப்பாங்க? இருக்கிறதுக்கு ஒரு பக்கமா கலர் வச்சிட வேண்டியதுதான். அடப்பாவி, இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சுடா. இருந்தாலும் அது திரும்பி பாப்பனடா என் பேர. உன் பேர அப்படியே அறிவாளி, அந்த அளவுக்கு இல்லாம கேட்க போறான். அதுவே மூளை அத்த. டேய், அவன் அப்படி சொல்லாதடா, அவன் ரொம்ப அறிவாளிடாமா. என்ன அறிவாளியோ? சரியா, துபாய்க்கு போய் தானே கேனேசா அவன் வரான்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவா? ஆமாண்டா, என் சின்ன பிள்ளை கணேஷ் இன்னைக்குதான் துபாயில இருந்து வரான். எவ்வளோ டீ கையில சொல்லி எனக்கு தெரியுது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, எதிர் விட்டு தானே இருக்கிறான். வந்த பிறகு பார்க்க தானே போற, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, அவனுக்கு வயசாகுதுல, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி தாண்டா வைக்கணும். ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்ல. என் மச்சிச்சு உனக்குது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா உனக்கு? ஐயோ, அவசரம் அம்மா வாயாடி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏக்கா அது கரெக்டா இருக்குங்க. அதுவும் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்குதா. என்ன பெரிய 8ஆம் கிளாஸ்? என் பையனுக்கு சாணி எழுற பொண்ணா கட்டி வைப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் முடியுமாக்கா, உங்க பையன் ஊர்ல இருந்து வர மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாண்டி, அதுக்குள்ள ஊரு ஃபுல்லா சொல்லிடுறாளுங்க. என் வீட்டு கதைனா ஊர்ல இருக்குங்களா சக்கரை பொங்கத்திக்கிற மாதிரி. நான் அக்கா இப்படி செலுச்சுக்கிறேன். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை ஊர்ல இருந்து வருதுன்னாக்கா கொஞ்சம் சந்தோஷம் தானே. ஏண்டிய என் புள்ள சூடு சொன்ன உள்ள வண்டிய அன்னைக்கு ஒரு நாள் நாய்க்கு போட்ட கறிய புடிங்கி தின்னுட்டான்னு ஓசி துரத்துனவன் தான் அன்னைக்கு ஓனவன் தான் இன்னைக்கு துபாயில இருந்து வராண்டி. என்னெல்லாம் ஞாபகம் இருக்குல்லக்கா அவனுக்கு. அது எப்படி மறப்பான்? உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருமா? இதோ இவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருமா? நான் என்ன கேட்க போறேன்? ஏதோ பாருன்றா இருக்க, ஒரு புல்லு கேட்பேன். குடின்னு குடியே இருக்காதரா. டேதோரா வேலைக்கு வரல, நீயா இங்க உட்காந்து கதை பேசுங்கிறா? டேய், முனிமக்கா பையன் காணாத்து போனான்ல, அவன் இன்னைக்கு துபாயில இருந்து வரான், அதனால இன்னைக்கு லீவு. துபாய்க்கு எப்ப போனா? அவன் என் ஃப்ரெண்டு தான். அவன் போயிட்டு பணக்காரன் ஆயிட்டுக்கிறேன்டா. அதெல்லாம் ஏன்டா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிடப்ப, திஷ்டி ஆயிடும். நான் அக்கா என்கிட்ட சொன்னா திஷ்டி ஆயிட்டு போகுது. ஆனா இது பேசுறியா? அது இல்லடா குமாரு, என் புள்ளைய 20 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்க போறான். அதுக்குள்ள யாராவது என் புள்ளைய பத்தி தப்பா பேசினா என் மனசு தாங்குமா? நீ அழாதக்கா, உன் நல்ல மனசுக்கு யாரும் எதுவும் தப்பா பேச மாட்டாங்க. யாருக்கிட்ட கதை விடுற? நான் ஜன்னலாண்ட நின்னு கேட்டேன், நீ உன் வீட்டுக்காரன என்ன நின்னு பேசுனீங்கன்னு. ஒட்டு கேக்குறதா நல்லா வகுது என்னக்கா நீ? உங்களை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் ஒட்டு தாண்டி கேட்கணும். ஏய், இங்க மேலாக்கா பேசுறாளா? உள்ள போய் என்ன பேசுறா தெரியுமா இவ? புத்தியே அப்படித்தான். டேய், நீ பேசாதடா, பேசுறான் பேர் பேச்சு. அப்ப நீ என்ன வேலைக்கு வரலன்றியா? டேய், நீ வேலைக்கு போவாதவா, உட்காரு. அவன் வெளிநாட்டு சாருக்கு வயாரோண்டா. நான் என்ன குடிகாரன்றியா? நான் உன்ன மாதிரியா? எல்லாரையும் இப்படி கெடுத்து விட கூடாது. குமாரே நீ உட்காரு, என் பையன் வரான், எனக்கு தடப்படலாம், எல்லாருக்கும் விருந்து வைக்கிறேன். அக்கா போறதும் போடுற, மட்டன் பிரியாணியா போடுக்கா. போடுறாண்டி, வந்து நீ உன் புருஷனும் கொட்டிக்கிட்டு போங்க. சொல்றத ஒழுங்கா சொல்லு. கொட்டிக்கிட்டு போறேன்னா ஒரு டப்பாச்சுக்கு நல்லத்தி கொட்டி போடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏய், வந்து தின்னுட்டு போங்கடியே. அவன் சொல்றான்னு நீயும் தப்பா நினைச்சுக்கிற பாரு. போக்கா மனசே கெட்டு. நம்ம குடும்ப மானத்தே வாங்க. எவ்வளவு பாதியில வராது பாரு. இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராது போல இருக்க. யாருக்கு புத்தி கேட்டுவா? என்ன வெங்காயத்துக்கு உன் பையன் வரான்? என் புள்ள 20 வருஷம் கழிச்சுங்க வருது, அது உனக்கு பொறுக்கலையா? நானா பேசுறாவா? கேட்க மாட்டியாடா? யார அடிக்கிற கேவன் பாக்குறேன், இல்ல அப்படியே மேடை பூச்சி போட்டுருவோம் உன்னை. எப்பா வீட்டுல நல்ல விஷயம் நடக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணி தொலைச்சிடாதப்பா. நோ, நானே பாத்துனுக்கிறேன், பஜார் புள்ள சண்டை வச்சுனுக்குறானா, ஒரு புள்ள வரான்ற ஒரு மரியாதையே இல்ல. ஏய், அவனுக்கு என்னடா மரியாதை இருக்குதா? என்ன அண்ணாதியா விட்டு போனானே. ஏன் ஆயா உனக்கு சோறு போடல? நல்லா தானே போட்டு வளர்த்துச்சு. அவ கதையை கேட்காதடா, அவ கதையை கேட்காதடா. இந்த நான் அப்பவே விஷம் வச்சு சாவடிச்சிருந்தேனா, இதெல்லாம் இப்ப நான் கேட்டுட்டு இருந்திருப்பேனா? ஆயாதுக்கா வீட்டு வாசல ஒப்பாரி வைக்கிறது நல்லா இருக்காதுக்கா, புள்ள வரேன். என் பிள்ளைக்காக தான்டா நான் வாழ்றேன். அவனுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுதான்டா இந்த கண்ணை மூணுன்னா இருக்கிறேன். அதை நான் பண்ணி வைக்கிறேன், நீ மூடு. ஆயா அவன் என்ன பேசுற? தாத்தா மேல கைய வைக்கிறா. ஏய், பக்கத்து விட்டு போம்லா. நான் இங்க பேரா அந்த ஆளை கூட்டிட்டு உள்ள போடா, என்ன அசிங்கப்படுத்துறான் பாருடா. ஆயா சித்தப்பா வர நேரம், அப்புறம் இருந்தாலும் எதனா தொல்லை குத்துட்டு போறான் ஆயா. அவர் கோச்சுன்னு போயிட்டு போறாரு மறுபடியும். அந்த மாதிரி மட்டும் நடக்க கூடாதுடா, நடக்க கூடாது. நடக்கும்.
காணுதே தீரும் அந்த பருப்பு ஓட்டம் நான் கவனிச்சுக்கிறேன். இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு போய் இந்த கெட்டப்பு குத்துக்கிற பாரு. டைரக்டரே முதல்ல உன்னை சொல்லணும், உன்னை இழுத்து போட்டு அடிக்கணும். ஏய் இங்க பேசுற அங்கடா பேசுறீங்களா பருப்பு? அக்கா கார் வந்துச்சுக்கா. வாங்க சார். என் பையன் எவ்வளவு அழகாயிட்டு இருக்கிறான். Mummy, I am Ganesh. How are you? ஏய் பிஞ்சுக்கண்ணே, No, no, no. I am Ganesh. நான் வேலை பார்க்குறது சொட்ட தலையை போட்டு இங்க வேற சீன் போது நீ போ. அவனை பஸ் ஸ்டாண்டு பக்கமா கழுத்து கேட்டிக்கிறேன். சித்தப்பா, ஆயா உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னிச்சு சித்தப்பா. நீங்க இவ்வளவு பெரிய ஆளாகி வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா. மம்மி, என் பையன் யாரு? டேய் உன் அண்ணன் பையன்டா, தெரியல உனக்கு? டேய் 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 கணேச, என்ன ஞாபகம் இருக்குதா? எதிர் விட்டு அண்ணன்டா. இன்னும் மறக்க முடியுமா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறப்பா. டேய் என்ன வந்துட்டியா குமாரா நானே? ஏ குமாரு, நண்பனே நண்பனே நண்பனே. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், யார் இந்த பொண்ணு? மம்மி, நான் பாரியில் இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் மம்மி. என்னது லவ்வா? என்னடா நம்ம குடும்பத்துக்கு தான் ஒத்து வருமா? மம்மி, அவங்க அப்பா கிட்ட 70 கோடி குத்து மம்மி. 70 கோடியா? சித்தப்பா, என்ன சித்தப்பா சொல்ற? எனக்கு ஒரு மகன் வீரப்பா, அவன் என்னை போல தாங்கி இருப்பான். ஏய் யாரு இது? நான் பெருசா பேச்செல்லாம் ஓவராகுது. என்ன எக்கா இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஏமா அப்படியே ஒரு கல் எடுத்து மண்டையில போட்டு போயிடுங்களா? நான் ஏன் அந்த ஆளை பத்தி கேட்க போறேன்? ஏய் உன் புள்ளவன்ட்ட நாடாதுடி, வாயை வச்சிடுவேன். டாடி, டாடி, டாடி. மகனே மகனே நல்லா இருக்கிறியாடா? பாத்தியாடா, இவ்வளவு நாள் அசிங்க அசிங்கமா கேட்டு இருந்தான், இப்ப மகனே மகனேங்கிறான். உடாயா. ஏய் ஓ என் பையனை பார்த்து கண்ணு வைக்கிறீங்களா? டேய் கேட்டு பையா, வந்தனா முறிச்சு போட்டுருவேன். ஏய் வா வா முச்சி போட்டு பார்க்கலாம். என்ன எக்கா இந்த ஆள் எப்படி பேசுறான்? கழுத்துக்கு அடிச்சிடலாமா? கழுத்துக்கு அடிச்சுட்டா போய் சேர்ந்துரும், அப்புறம் நம்ம தான் கேஸ்ல போகணும். பயம் பயம் பயம், இந்த தெருநாய் இருந்தா எல்லாருக்கும் பயம். பேர் வச்சுக்கிறாங்க பாரு, தெருநாயின்னு. நீ வாட எங்க வீட்டு பக்கம், உனக்கு சூனி வச்சு கை கால முடிச்சு போட்டுற. ஏ நீ வாடி. போ போ போ, என் பிள்ளைக்கு தான் போ. நல்லா வேணும் அந்த மகனே. அப்பா, குடிக்கிட்டு நிறுத்தலாம் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் அந்த ஆளு கேட்க மாட்டாரா? ஏம்மா எப்படிமா இருக்கிற நீ? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏமா அந்த 70 கோடி பேங்க்ல வச்சுக்கிறீங்களா இல்ல பெட்டில வச்சுக்கிறீங்களா? எங்க அப்பா சாவத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாதான் அந்த 70 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து எடுக்க முடியும்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, 1 கோடி பேங்க்ல போட்டாதான் நம்ம அந்த 70 கோடி எடுக்க முடியும். ஆமா தம்பி பையன், அந்த 1 கோடி ரூபாய்க்கு என்ன படுறது தெரியல. நீ கவலைப்படாத மகனே, நான் இந்த வீட்டை வித்து உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அதை வச்சு அந்த 70 கோடி எடுத்துடலாம். ஐயா நான் தப்புன்னு சொல்லிட்டேன், வீட்டை வித்து வாங்கிடலான்னு. ஏய் அதான் 70 கோடி வருதடா, அப்ப அப்படி விட்டு சொல்றியா? அது நல்லா இருக்காது ஐயா. அதுக்கப்புறம் எதனா ஒண்ணுனாக்கா என்ன பண்றது? என்னடா பேசுற? சட்டப்படி இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குது. இல்லப்பா, உரிமை இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வீட்டை வித்துருத்தா? அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல வீடு வித்து கொடுங்க. நான் சைன் போடுறேன்டா, நீ கவலைப்படாத. ஆஹா, இது எனக்கு நேவ சரிப்பட்டு வரல. நவருங்க. டேய் உங்க அம்மா கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா இது, இதை போய் விற்க சொல்ற? டேய், என் வீடு நான் விற்கிறேன், நீ என்னடா போடா. முகம் தான் மாறிச்சு நினைச்சேன், பணம் வந்து பேருக்கு புத்திய மாறிச்சுடா உனக்கு. தம்பி இங்க பாரு, என் புள்ளைய பத்தி அப்பெல்லாம் சொல்லாத. குழந்தை 20 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்குது. இப்பதான் வந்துக்கிறான், ஏமாத்த வந்துக்கிறான். யார பார்த்து ஏமாத்துறான்னு சொல்ற? நான் நீ எவ்வளவு பேசுற? அது வந்து என்னடா மகனே தலை வை வைன்னுக்குது? ஐயா, அவன் யாருன்னு தெரிதா? டீ கடைக்காரன் கோவிந்தராஜ். விக்கே வச்சுன்னு வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு பாக்குறான். டேய் கோவிந்தராஜ், என்னடா? டீ கடைக்காரன் நீ இங்க வந்து ஏமாத்தி கடிக்கிறியா? ஏய், என்ன இது வேலை? அவர் தான் இந்த மாதிரி கெட்ட போட சொன்னாரு. ஏய், நீங்க 2 பேரும் வாங்க. சார் 2 காரு திறக்கிறதுக்கு 2 பேரு. என்னடா கதை? நாங்க டிரைவர், நாங்க ஒரு இடத்துல வண்டி ஓட்டுறா. இந்த ஆள் தான் வா, நான் உனக்கு காசு தரேன்னு சொன்னாருண்ணா, அதனால தான் நான் வந்தோம். பார்த்தா இப்படி இருக்குதுண்ணா. பாத்தியாயா, ஃபுல்லா பிராட் வேலை பண்ணிக்கிறான் அந்த டீ கடைக்காரன் கோவிந்தராஜ். ஏய் கோவிந்தராஜ், நீ அட என் பிள்ளை? சாரிண்ணா. என்ன சாரி? ஏன் புள்ள கோவிந்தராஜ்